ஒவ்வொரு நிமிஷத்திலையும் அங்கே தங்கி இருக்கிற ஒவ்வொரு நிமிஷத்திலையும் அந்த மரியாதையை நாம் நினைவில் கொள்ளணும். மரியாதையை நாம் நினைவில் கொள்ளணும். இது சஹாபாக்கள் மதித்த ஊர், சஹாபாக்கள் மதித்த ஊர், முஸ்லிம் உம்மத்து காலகாலமாக மதித்த ஊர். நான் மதீனாவில் ஒரு போர்டு பார்த்துருக்கேன். முதல்ல மதீனாவில் அந்த அரபிகள் சிகரெட் குடிப்பாங்க, இப்போ குடிக்கிறது கம்மியாக போச்சு. அப்போ இடையில நான் ஒரு போர்டு பார்த்தேன், அதில் போட்டிருப்பாங்க, இன்னல் மதீனத்தை கது தஅத்தரத்துஹா அன்ஃபாசு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த மதீனா இருக்கே, இதை முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய மூச்சு காற்று நறுமணப்படுத்தி இருக்கிறது. இன்னல் மதீனத்தை கது தஅத்தரத்துஹா அன்ஃபாசு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானாருடைய மூச்சு காற்று இந்த மதீனாவை நறுமணப்படுத்தி இருக்கிறது. நீ இதை அசுத்தப்படுத்தாதே, ஃபலா துலவ்விஸஹா அப்படின்னு சொல்லி ஒரு போர்டு போட்டிருந்தாங்க. நாமளும் இப்போ நினச்சிக்கணும், மதீனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மூச்சு காற்றால் பரிசுத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த மதீனா நம்முடைய எந்த நடவடிக்கையாலும் அதை களங்கப்படுத்தி விடக்கூடாது. நம்முடைய பேச்சால், நம்முடைய நடவடிக்கையால், நம்முடைய பழக்க வழக்கங்களால் எதிலும் அந்த மதீனாவை களங்கப்படுத்தி விடக்கூடாது என்கிற பரிசுத்தமான சிந்தனையோடு நாம் போக வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்தல் புரிவார். இப்போ மதீனா நேசத்தின் பூமி, அந்த நேசத்தின் அடிப்படையிலே ஜியாரத் செய்து வர வேண்டிய பூமி. அங்கிருந்து திரும்பும்போது நமக்கு என்ன கிடைக்கணும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஷஃபாஅத்து கிடைக்கணும் அப்படிங்கிற நியத்தோடு நம்ம போயிட்டு வரோம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. இப்போ மதீனாவில் நம்ம செய்ய வேண்டிய அமல்கள் 6 அமல்கள் இருக்குது. முதலாவது மஸ்ஜிது நபவி பள்ளிவாசலில் தொழுகிறது. மஸ்ஜிது நபவினா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பள்ளிவாசல். இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற பெரிய பள்ளிவாசல்களில் ஒன்று. சுமார் 8 லட்சம் பேர் அங்கே ஒரு நேரத்தில் தொழுகலாம். அவ்வளோ பெரிய பள்ளிவாசல். ஆனால் அது ஆரம்பத்தில் அவ்வளோ பெருசல்ல, பின்னாடி காலத்தில் கேற்ப அது விரிவாக்கம் செய்யப்பட்ட பள்ளிவாசல். இன்னும் ரசூலுல்லாஹ் தொழுத இடம் இருக்குதுங்கிறது எவ்வளோ சந்தோஷம். நம்ம மதீனாவுக்கு போகும்போது அந்த இடங்களில் நடக்கும்போது என்ன நினச்சோம்னா நமக்கு மனசு நடுங்கி போயிடும்னா, இது ரசூலுல்லாஹ் நடந்த இடமாச்சே. ரவுலாவில் போய் நடக்கிறோன்னு வைங்க, கன்ஃபார்மாக என்ன தெரியும்? இது ரசூலுல்லாஹ். அங்கே நம்ம மாஷா அல்லாஹ் இந்த ரவுலான்னு போட்டிருக்காங்க பாரு. ரவுலான்னா என்னன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபருக்கும் மிம்பருக்கும் இடையில இருக்கிற இடம். இப்போ இந்த இடத்துல நம்ம இருக்கிறோம். இதுக்கு கொஞ்சம் முன்னாடி பார்த்தா ஒரு தூணில் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்து பள்ளிவாசல் அடையாளம் இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்து பள்ளிவாசல் அடையாளம் இருக்கும். அந்த பள்ளிவாசலில் நடக்கும்போது நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா நடுங்கிடுவோம். எப்படி ரசூலுல்லாஹ் இந்த இடத்துல நடந்து தானே இருப்பாங்க, அபூபக்கர் நாயகம் நடந்து தானே இருப்பாங்க, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நடந்து தானே இருப்பாங்க அப்படின்னு யோசிச்சா நடுங்கிடுவோம். யார் நடந்த இடத்துல நம்ம நடக்கிறோம், இவங்கெல்லாம் நடந்த இடத்துல நடக்கிறோமேன்னு. அதனாலே இந்த பயணத்தில் இந்த மதிப்பையும் மரியாதையும் நாம் மனசில் ஆழமாக பதிய வைத்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானா. இப்போ மதீனாவில் நமக்கு மொத்தம் 6 வேலை இருக்குது. முதல் வேலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஸ்ஜிதிலே தொழுவது. 40 நேரம் ஒரு ஜமாத்தையும் மிஸ் பண்ணாமல் தொழுதா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதுக்கு தனி மரியாதையை சொன்னார்கள். மன் ஸல்லா ஃபீ மஸ்ஜிதி 40 ஸலாத்தன் கதபல்லாஹு லஹு பராஅத்தம் மினன்னார். யார் என் பள்ளிவாசலில் 40 வக்துகள் தொழுகிறாரோ, ஒரு ஹதீஸில் அதுக்கு அடுத்து ஒரு வக்து தவறாமல் அப்படின்னு இருக்குது. ஒரு வக்து தவறாமல் யார் 40 வக்துகள் தொழுகிறாரோ அவருக்கு அல்லாஹ் 3 நன்மையை தருவான். 1 பராஅத்தம் மினன்னார், நரகத்திலிருந்து விடுதலை தருவான். ஒ பராஅத்தம் மினல் அதாப், கபரின் வேதனையிலிருந்து அல்லாஹ் விடுதலை தருவான். ஒ பராஅத்தம் நிஃபாக், நயவஞ்சகத்தனத்திலிருந்து அல்லாஹ் விடுதலை தருவான் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அதனால் மதீனாவுக்கு போகும்போது நாம் கவனம் செலுத்த வேண்டிய பிரதானமான விஷயம் என்ன? எத்தனை புர்கா வாங்குறது. அப்படியா? மதீனா தான் நல்ல மார்க்கெட்டில் சிறப்பாக ரசூலுல்லாஹ் துஆ செஞ்ச இடமா இல்லையா? அதனால் மதீனா தான் நல்ல மார்க்கெட்டு. பேச்சம்பழம் மார்க்கெட்டு, எல்லா மார்க்கெட்டுக்கும் மதீனா நல்ல மார்க்கெட். நம்ம எதுவும் வாங்குறதா இருந்தால் மதீனாலே வாங்கிக்கலாம்.
மக்காலேயே ஒவ்வொரு வக்திலையும் சுற்றிக்கிட்டே இருக்காமல் மதீனால ஒரு நேரத்தை ஒதுக்கி வாங்குறதுன்னு எல்லாத்தையும் மதீனால வாங்கிக்கலாம். இப்போ அந்த பிளான் போடலாமா? அது வேண்டியதில்லை, அதெல்லாம் உங்களுக்கே தெரியும் அதெல்லாம் எப்படி போடுறது. இன்னொன்று சொல்லுவேன், வாங்கிட்டு வர்றதுங்கிற சிந்தனையை தூர தள்ளிடு. எல்லாம் சைனாக்காரன் வேலை தான். ஒரு ஹஜ்ஜு நடக்கும்போது சைனாவுடைய எக்கானமி ஏறிடும், அவ்வளவு லாபம் அவனுக்கு கிடைக்கும். எல்லாம் எங்கே கிடைக்குது? சைனாவில், இங்கே மெட்ராஸில் கிடைக்குது. நீங்கள் சென்னையில் வந்து மண்ணடிக்கு போயிட்டீங்கன்னா எல்லாம் வாங்கிக்கலாம். லக்கேஜ் நிறைய ஆயிடுச்சுன்னு கவலைப்படுறதை விட மண்ணடியில் போய் ஒரு அரை நாள் செலவு பண்ணால் எல்லாம் வாங்கிக்கலாம். நம்ம ஓரளவுக்கு காசு கம்மியாகவே கிடச்சிடும். முசல்லா வேணுமா அதெல்லாம் கம்மியாகவே கிடச்சிடும். ஆனாலும் மதீனால என்ன செய்வோம், நம்ம கொஞ்சமெல்லாம் வாங்கத்தான் செய்வோம். அதுக்கு நம்ம பிளான் போட வேணாம். நம்ம எதுக்கு பிளான் போடுவோம்? இபாதத்துக்கு பிளான் போடுவோம். மதீனால 40 வக்து இன்ஷா அல்லாஹ் தொழுவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு 3 நன்மையை சொன்னாங்க. ஒன்று, நரகத்திலிருந்து விடுதலை, கபரின் அதாபிலிருந்து விடுதலை, தாய்மார்கள் பயப்பட வேண்டாம். இதற்கு விளக்கம் சொல்லும் அறிஞர்கள் சொல்லுவாங்க, நீங்கள் நிய்யத்து வச்சா போதும் உங்களுக்கு அந்த நன்மை கிடைக்கும். இந்த தீனில் பெண்களுக்கு உண்டான பெரிய ஜிஹாதே என்ன தான்? ஹஜ்ஜு தான். ஜிஹாது செய்ய வேண்டாம். ஜிஹாதினுடைய கூலி எதில் கிடைச்சிரும்? ஹஜ்ஜில் கிடைச்சிடும். உயிரை கொடுக்குற கூலி எதில் கிடைச்சிடும்? ஹஜ்ஜில் கிடைச்சிடும். அது மாதிரி 40 வக்து தொழுகை வேணும்னு நினைக்கும் போது தாய்மார்களுக்கு சில நேரத்தில் அது கிடைக்காம போனால் கவலைப்படுவாங்க, ரொம்ப வருத்தப்படுவாங்க. அதுக்குன்னு மாத்திரை மருந்தெல்லாம் சாப்பிடுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையே இல்லை. நீங்கள் நிய்யத்து வச்சிங்கன்னா போதும், அல்லாஹ் அந்த கூலியை உங்களுக்கு தருவான். அல்லாஹ் எங்கே பார்க்குறான்? நம்முடைய இதயத்தை அல்லாஹ் பார்க்குறான். அதனாலே நாம் வந்து மற்றவங்க பாய்மார்கள் வந்து என்ன செய்யணும்? முயற்சி பண்ணணும். நிய்யத்து மட்டும் வைங்க, அல்லாஹ் தானே இதை லேசாக்கி விடுவான். என் அனுபவத்தில் நான் பார்த்தது, 40 வக்து தொழுகணும்னு முதல் நாள் முடிவு செஞ்சுட்டேன்னா 40 வக்தையும் சிறப்பாக முடிச்சிடுவோம். நாம தப்பு செய்யாமல் இருந்தால் போதும். எங்கேயாவது கடை வீதிக்கு போய் வந்து சேர முடியாதபடிக்கு மாட்டிக்கிட்டோம்னா என்ன ஆகிடும்? போயிடும். நாம் இல்லை தொழுகணும், ஜமாத்தோட தொழுகணும், தக்பீர் தஹ்ரீமாவோட சேர்ந்து தொழுகணும்னு நினச்சா 40 வக்து எங்கே கிடைச்சிரும்? மதீனால கிடைச்சிரும். அதனால் அது ஒரு பாரதூரமான விஷயமாக நினைக்காதீங்க. இது சாத்தியப்படுற விஷயம் இல்லை. இல்லை, அது மதீனா பள்ளியில் எங்கேயும் தொழுகலாம். நீங்கள் அப்படி சரி. அப்போ அது கிடைக்காட்டி பரவாயில்ல, நம்ம நிய்யத்து வச்சுப்போம். நிய்யத்து வச்சுட்டு கிடைக்கிறனால நம்ம தொழுதுப்போம். நமக்கு கிடைச்சதுன்னா அந்த வாய்ப்பை என்ன செய்யலாம்? பயன்படுத்திக்கலாம். நமக்கு கிடைச்சதுன்னா அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம். இல்லைன்னா பரவாயில்லை, நமக்கு கிடைச்சிருக்கிற நேரத்தை பயன்படுத்திக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பள்ளியில் தொழுகிறதுக்கு தனி சிறப்பு சொன்னாங்க. சலாத்துன் ஃபி மஸ்ஜிதி ஹாதா, இந்த என்னுடைய பள்ளிவாசலில் தொழுவது ஹைரும் மின் அல்ஃபி சலாத்தின் ஃபீமா சிவாஹு, மற்ற இடங்களில் தொழுவதை விட 1000 மடங்கு சிறப்பானதுன்னு சொன்னாங்க. மஸ்ஜிதுல் ஹராமில் தொழுதால் 1,00,000 மடங்கு, மஸ்ஜிது நபவியில் தொழுதால் 1000 மடங்கு, மஸ்ஜிதுல் அக்ஸாவில் தொழுதால் 500 மடங்கு சிறப்புன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனால் எவ்வளவு வாய்ப்பு கிடைக்குதோ அவ்வளவு நேரம் எங்கே தொழுதுறணும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியில் தொழுதுறணும். அதிகமான நேரம் அங்கே இருக்கலான்னு முயற்சி பண்ணிடணும். நம்ம ரூமுக்கு வந்துட்டு போகலான்னு நினச்சோம்னா என்ன கிடைக்காது? இது கிடைக்காது. இது கிடைச்சிருக்கிறதே இத்தனை நாள் தான். அந்த இத்தனை நாள் எங்கே இருந்துருவோம்? மஸ்ஜிது நபவி பள்ளிவாசலில் இருந்துருவோம்னு நினைப்போம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வான்.